படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல. பணம் கொடுத்தாதான்னு கேரள வந்தாப்புல. படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்ச ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறியா? யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்லை மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம். அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி அவர் சம்பளம் சொல்றாரு. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன். அவர் டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம். அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி அவர் சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. இன்னைக்கு 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் சத்த பிறப்படுதான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகைகளை. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே இந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோன்னு ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டில இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து தங்கறதுல இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்குற பணம் உனக்கு யாரு? உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறியா? யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலையும் நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்சது. அவர் வரணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு நிற்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷன்ல பார்க்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்துலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போறதே ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலுங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும்னு போராடுறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாப்லன்னா இந்த வெற்றி படத்தினாலதான். இந்த வெற்றி படத்தை இறக்கி இருக்கக்கூடிய பாலாஜி நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடில 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க. நான் படத்தையே சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்கார்ந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க போது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம். இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் போராட்ட களத்தை நிற்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதான் இங்க சினிமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன், ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்க கொடுத்துட்டு போறோம். படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதான்னு கேரள வந்தாப்புல. படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்ச ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்ச ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்லை மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒன்னும் இயக்குநர்கிட்ட பேசணும், இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியா இருந்து தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வருன்ற நம்பிக்கையில் எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு எனக்கு? என் கூட நடிச்ச எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராட்டமா தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் சொல்றேன்னா பிரஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷன்ல நிற்கணுன்றதை ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியோடு கட்டளை இடுகிறேன். நன்றி.